Hi friends, வணக்கம். Welcome to Flavours of Tamilnadu. இன்னைக்கு நம்ம வீட்லயே சூப்பரா பானி பூரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அரை மணி நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பானி பூரியை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபேமிலியோட ஒண்ணா உட்கார்ந்து டைமை வீட்லயே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு முறை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியில் போயிட்டு பானிபூரி சாப்பிட மாட்டீங்க. வீட்டிலையே ரொம்ப சூப்பராக அதுவும் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பானிபூரி பண்ணுறதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சுக்கலாம். இது கட்டி மிட்டி சட்னி சொல்லுவாங்க இல்லையா, அந்த புளிப்பு சட்னி பண்ணுறதுக்காக இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சு ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு அது வேகிறதுக்கு தேவையான தண்ணியையும் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு 4 விசில் போல் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம பானிபூரிக்கு தேவையான மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்காக நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். உப்மாலாம் செய்வோம் இல்லையா, அந்த நார்மலான ரவை தான். 1 கப் ரவைக்கு 1/4 கப் அளவுக்கு மைதா, அதாவது டேபிள் ஸ்பூனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு மைதா இருக்கும். 1 கப் ரவைக்கு 1/4 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட பூரி பொரிச்சு ரொம்ப நேரம் நம்ம வச்சாலும் அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். இந்த பூரி மாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சோடா உப்பு ஆட் பண்ணிங்க, குக்கிங் சோடா ஆட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% நல்லா பஃப்னு வரும். நான் இன்றைக்கி பேக்கிங் சோடாலாம் ஆட் பண்ணலை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தளன்னு பிசைஞ்சிடக்கூடாது. சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சிடாதீங்க. பூரிக்கெலாம் பிசைகிற மாதிரியே நல்லா டைட்டாகவே பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நம்மளோட பூரி சீக்கிரமாக சாகியாக போகாமல் கிறிஸ்பியாகவே இருக்கும். இப்போ நம்மளோட மாவை பிசைஞ்சாச்சு. நம்ம இப்போ 1 கப் தண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா, அதில் அரை கப்புக்கு கொஞ்சம் கூட தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மீதி அப்படியே இருக்குது. இந்த அளவு தண்ணியே போதும். ஒரு ஈர துணியால் கவர் பண்ணிட்டீங்கன்னா மாவு காஞ்சிராமல் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளியை கரைச்சி ஒரு வாணலில் சேர்த்துக்கலாம். சட்னி பண்ணுறதுக்காக நான் டேரெக்டாக வாணல்லையே வடிகட்டிக்கிட்டேன். 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த புளியை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ரசம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த புளிக்கு தேவையான வெல்லம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், கூடவே நம்ம டேட்ஸ் ஆட் பண்ணோம் இல்லையா, என்கிட்ட முழு பெரிச்சம்பழம் இல்லை, அதனால நான் டேட் சிரப் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாமே இருக்கு இல்லையா, இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த புளி சட்னியை நீங்கள் மீதியை ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இந்த சட்னியை நல்லா திக்காக ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சமோசா இந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ்க்கெலாம் நீங்கள் ஒரு டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. வெல்லத்தில் மண் இருக்கும் இல்லையா, புளியில் லைட்டாக அந்த ஓடுலாம் இருக்கும். அதனால் ஒரு முறை இதை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இதை வடிகட்டிடுறேன். இப்போ நான் வடிச்சிட்டு அதே வாணலில் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நம்ம சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே அடுத்த வேலையை பார்க்கலாம். இது நல்லா திக்காகிடும். அப்படியே இருக்கட்டும். நம்மளோட புளி சட்னி அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை நம்ம மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கை லைட்டாக அந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. ரொம்ப குழன்னு பிசைய வேண்டாம், பெரிய பெரிய பீஸாகவும் இருக்க வேண்டாம். எல்லாமே பொடி பொடியாக நொறுங்குற அளவுக்கு மசிச்சுக்கோங்க. 4 விசில் விட்டேன். இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த உருளைக்கிழங்கு கூட ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். புதினா ஆட் பண்ண வேண்டாம், கொத்தமல்லி மட்டும் போதும். அடுத்ததாக இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சமாக பிளாக் சால்ட். இது சமோசா இந்த மாதிரி ஸ்டஃபிங்ஸ்லாம் பண்ணும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் இதில் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் மாறிடும், நல்லா இருக்காது. இதை லைட்டாக நம்ம கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு அழுத்தி பிசைய வேண்டாம். ஜஸ்ட் அந்த உப்பு காரம் எல்லா உருளைக்கிழங்குலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க, அதுவே போதும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா ஒரே ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பீஸ் இருந்ததுன்னா உடச்சி விட்டுருங்க. எல்லாமே ஒரே மாதிரி சின்ன சின்ன பீஸாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்மளோட புளி சட்னியும் சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் திக்காகலாம். நடுவில் ஒரு முறை அடிக்கடி இந்த ஓரங்களில் எடுத்து விட்டுக்கோங்க. இந்த புளி சட்னி ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம பானி ரெடி பண்ணிடலாம். நான் பானிக்காக 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையும் எடுத்திருக்கேன்.
கொத்தமல்லியை விட புதினா எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களோட பானி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புதினா கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துடலாம். இந்த புதினா மல்லிக்கு நான் 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். தோல் உரிச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துடலாம். உங்களோட காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாய் மீடியமாக இருக்குது காரம், அதனால நான் 5 பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட மிளகாயோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவு மாற்றிடுங்க. இந்த புதினா மல்லி எல்லாம் நல்லா நைஸாக அரைகிறதுக்கு தேவையான தண்ணியையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிடலாம். அதுக்குள்ளே நம்மளோட புளி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிடுறேன். இது ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். இந்த பானிபூரிக்கு இது அதிகமான அளவு தான். இதுக்கு யூஸ் பண்ணது போக மீதியை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். நம்மளோட புளி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் புதினா மல்லியையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். புதினா மல்லியை நம்ம காம்போடவே சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதனால கொஞ்சம் திப்பியாக தான் இருக்கும். நீங்கள் இதை வடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட பானி நல்லா கிளியராக இருக்கும். மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையுமே அலசி இதில் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா நம்ம வடிகட்டிடலாம். எந்த அளவுக்கு திப்பியாக இருக்குது பாருங்கள். இது பானியில் நமக்கு தேவையில்லாமல் டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், இது நம்ம போட்டுடலாம். இது வேண்டாம். பானிக்கு தேவையான புதினா மல்லியை நம்ம அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் தேவையான மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இந்த பானிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட பானியில் பச்சை மிளகாயோட காரமும் இருக்குது, அதனால மிளகாய் தூள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைச்ச சீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர். அவ்வளோதான். இதை வந்து நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பானிக்கு தேவையான தண்ணியையும் ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இந்த டைமில் செக் பண்ணி பாருங்கள், எனக்கு உப்பு மட்டும் பத்தலை. நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடுறேன். இந்த பானிக்கு நம்ம கண்டிப்பாக புளிப்பு சேர்க்கணும். ஒன்று ஆம்ச்சூர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஆம்ச்சூர் பவுடர் சேர்க்குறீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆம்ச்சூர் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பாதி லெமனை பிழிஞ்சு ஆட் பண்ணிடுறேன். உங்ககிட்ட லெமனும் இல்லை ஆம்ச்சூர் பவுடரும் இல்லை அப்படின்னா நம்ம புளி சட்னிக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு 1/4 கப் போல் தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா வந்து பிழிஞ்சிட்டு அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பானிபூரிக்கு பானியும் ரெடி ஆகிடுச்சு. புளி சட்னியை மாதிரி இந்த பானியை நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது, நல்லா இருக்காது. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த பானிபூரி செய்கிறதுக்கு தேவையான பானியும் ரெடியாக இருக்குது. ஸ்டஃபிங்க்கு தேவையான உருளைக்கிழங்கும் ரெடியாக இருக்குது. கூடவே நம்மளோட சூப்பரான கட்டி மிட்டி சட்னி, அதாவது புளி சட்னியும் ரெடியாக இருக்குது. நம்ம பானிபூரிக்கு தேவையான பூரி மாவும் பிசைஞ்சு ரெடியாக வச்சுருக்கோம். இந்த மாவு ஊறுறதுக்குள்ளே இந்த 3மே ரெடி பண்ணிடலாம். இந்த பூரி மாவை நீங்கள் கண்டிப்பாக ஈர துணி போட்டு மூடி வைக்கணும். நம்ம ஏற்கனவே தண்ணி வந்து அளவாக தான் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால காஞ்சு போயிடும். ட்ரையாக ஆகாமல் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக ஈரத்தில் நனைச்ச துண்டை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு மூடி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்மளோட பூரி மாவை ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்மளோட ரவை வந்து நல்லா ஊற வச்சதுனால ஊறி இருக்கும், அப்படி இருந்துமே முழுசாக தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி 10 நிமிஷம் பிசையும் போது மைதா மாவை பிசைஞ்சு நம்ம பூரி மாவு ரெடி பண்ணுற பதத்துக்கு நம்மளோட ரவை வந்துடும். அதனால் நம்ம உருட்டுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. ஒன்று சேர நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம தேவையான சைஸில் நம்ம எடுத்துக்கலாம். மீதியை காஞ்சு போயிடாமல் திரும்பவும் அந்த ஈரத்துண்டை வச்சு மூடி வச்சுருங்க. நம்ம இந்த பூரி செய்யும்போது எல்லா பூரியையும் ஒரே டைமில் செஞ்சிடக்கூடாது. காஞ்சிடுச்சு அப்படின்னா நல்லா உப்பி வராது. உருட்டுறதுக்கு தேவையான மாவு மட்டும் எடுத்துகிட்டு மீதியை ஈரத்துணி போட்டு மூடி வச்சாச்சு. இந்த மாவை நம்ம நல்லா தேய்ச்சிக்கணும். சப்பாத்தியை விட நல்லா மெலிசாக இருக்க மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களோட பானிபூரியோட அளவுமே அதிகமாக வரும். கண்டிப்பாக வந்து உப்பி வரும். நீங்கள் திக்காக தேய்ச்சிட்டு பானிபூரி பொரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உப்பி வராது. பூரி தேய்க்கிறதுக்கு நான் டஸ்டிங்காக மைதா யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட மாவும் ஏற்கனவே ரொம்ப ஹார்டாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மைதா டஸ்ட் பண்ணி நம்ம தேய்க்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு அப்படி தேய்க்க முடியல, ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எண்ணெய் தடவிட்டு தேய்க்கும் போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும்.
உங்களுக்கு தேய்க்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மாவை நல்லா தேய்ச்சாச்சு. ஒரு டப்பாவோட மூடியை யூஸ் பண்ணி நான் ரவுண்டாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நம்ம சின்ன சின்ன பீஸாக எடுத்து நம்ம குட்டி குட்டியாக ரவுண்டாக உருட்டுறதுக்கு பதில் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதிலிருந்து நம்ம குட்டி குட்டி சர்க்கிள்ஸாக கட் பண்ணிக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் இருக்கிற டப்பாவோட மூடியோ இல்லை பிஸ்கெட் கட்டரோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எல்லா மாவையும் இந்த மாதிரி ஒரே டைம்லேயே கட் பண்ணி எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போர்ஷன்ஸாக பிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கட் பண்ணிவிட்டு அதை நம்ம பொரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த போர்ஷனை நம்ம உருட்டணும். ஒரே டைமில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காஞ்சு போயிடும். கண்டிப்பாக நமக்கு வந்து பூரி உப்பி வராது. இப்போ நான் அடுத்த பேட்சையும் இதே மாதிரி தேய்ச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம தேய்ச்சி வச்சா இந்த பூரி எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சிடலாம். பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா அடுத்த பேட்சை நம்ம உருட்டிக்கலாம். அது வரைக்கும் ஈர துணி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அப்போ தான் காயாமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த பூரியெல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பூரியாக போட்டு இந்த மாதிரி பொரிச்சிடுங்க. ஒரு பூரி நல்லா உப்பி வந்ததுக்கு அப்புறமா அடுத்த பூரியை போடுங்க. நீங்கள் ஒரே டைம்லேயே எல்லா பூரியும் போட்டுறாதீங்க. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி உப்பி வராது. ஒவ்வொரு பீஸாக போட்டு அது உப்பினதுக்கு அப்புறமா அடுத்த பீஸ் போடுங்க. அப்போ தான் அந்த எண்ணெயோட ஹீட் வந்து ஈவனாக மெயின்டைன் ஆகும். எண்ணெயோட ஹீட் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா பூரி வந்து உப்பி வராது. எண்ணெயோட ஹீட் ஓவராக இருந்தது அப்படின்னா பூரி வந்து தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் ஃப்ளேமை வந்து சிம்லையோ இல்லை ஹைலையோ வச்சிடாதீங்க. மீடியமாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பொரிஞ்ச பூரி எல்லாத்தையும் அடிக்கடி திருப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் அடிக்கடி திருப்பி விட்டு வேக வச்சாதான் 2 சைடும் ஒரே மாதிரியே கலரில் பொரிஞ்சு கிடைக்கும். இதில் 3 பீஸ் பாருங்கள், நான் ஒரே சைடு விட்டுட்டேன். அதனால கொஞ்சம் வந்து டார்க்காக இருக்குது. இப்போ இதே மாதிரியே எல்லா பூரியையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட பூரி எல்லாமே சூப்பராக வந்து பொரிஞ்சு வந்திருக்கு. இதே மாதிரியே நம்ம அடுத்த பேட்சையும் தேய்ச்சிட்டு உருட்டி எடுத்துக்கலாம். பூரி பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. கடையில் வாங்குகிற அதே மாதிரியே இருக்குது. நம்ம மாவு பிசைறதுல தான் இந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். நம்ம ரவா சேர்த்ததுனால தான் இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இது எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த கிறிஸ்பினஸ் போகாமல் அப்படியே இருக்கும். அதனால தான் நம்ம டைட்டாக வந்து மாவு பிசைஞ்சோம். பானிபூரிக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பானிபூரியை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பூரியோட மேலே அந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு உள்ளார உருளைக்கிழங்க ஸ்டஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. மேலே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிப்பு சட்னியை எந்த அளவு வேணுமோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா பூரியிலையும் உருளைக்கிழங்கையும் புளிப்பு சட்னியையும் ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பவுலில் தனியாக வந்து பானியை நம்ம ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அழகாக டிப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ எல்லா பூரியையும் இதே மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்துடலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிளேட்டில் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு நடுவில் பானி கொடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பானிபூரி இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. கடையில் விற்கிற அதே பானிபூரியோட டேஸ்ட்டோட அதை விட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து மினிமம் 1/2 மணி நேரம், மேக்ஸிமம் 3/4 மணி நேரம் ஆகும். அவ்வளோதான். இந்த பூரியை தேய்ச்சி பொரிக்கிறதுக்கான டைம் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். கூட யாராச்சும் ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா அதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பானிபூரி யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? கடையில் போயிட்டு ஹைஜீனிக்காக இல்லாத அந்த பானிபூரியை காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் நமக்காக நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடலாம் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.